அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உலகில் ஜோதிட வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் உறவினருக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஆடி அமாவாசை, ஏன்னா ஆடி அமாவாசை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பித்ரு தோஷம், பித்ருக்களுக்காக நம்ம நிறைய பரிகார முறைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்வோம். ஸோ நாம் செய்யறதுனால சில பேர் அதை என்ன பண்ணுவாங்கன்னா மூட நம்பிக்கை, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூட நம்பிக்கையா, அதுக்கு பின்னாடி இருக்க என்ன மாதிரியான அறிவியல் தன்மைகள் இருக்கு, பித்ரு தோஷம் ஏற்படுவதால நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான நன்மைகள் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றது தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம சொல்ல போறோம். அதனால வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் முழுசா பாருங்க. முழுசா பார்க்கறது மூலம் தான் உங்களுக்கு தேவையான இதை பற்றின ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். இந்த புரிதலோட நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை அடுத்த ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறதுக்காக பயன்படும். ஸோ பித்ரு தோஷம், ஏன்னா அமாவாசையில பார்த்தீங்கன்னா பொதுவாகவே என்னன்னாக்கா இந்த டிவில எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமாவாசை அப்போ பார்த்தீங்கன்னா கடல் உள்வாங்குது, பௌர்ணமி அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் உள்வாங்குது, கடல் வந்து சீற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் என்னன்னாக்கா இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்போ வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப அழுத்தத்தினால கத்துறது அந்த மாதிரி எல்லாம் சினிமா படங்கள்லாம் நிறைய வந்திருக்கும். ஸோ அமாவாசையில இயற்கையில என்னன்னாக்கா இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு அழுத்தத்தில் இருக்கும். என்ன பண்ணுவோம்னா அமாவாசையில இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கும். கழிவு நீக்க ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. கழிவு நீக்கம்னா என்னவோ நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம பேதிக்கு கொடுப்பாங்க, முன்னாடியெல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேதிக்கு கொடுப்பாங்க. அப்போ பேதிக்கு கொடுக்கும்போது நம்ம வயிற்றுல இருக்க கழிவுகள்லாம் போகும்போது வயிறு வந்து நல்லா வளமையாக இருக்கும் போது நம்மளுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும், நம்ம சிந்தனை நல்லா இருக்கும், செயல்பாடுகள் இருக்கும், வெற்றிக்காக பல விஷயங்களுக்கு வயிறு வந்து காரணமாக இருக்கும். ஸோ அதே போல் தான் இங்கே வந்து இயற்கையாகவே என்ன பண்ணோம்னா கழிவுகளை நீக்கும். அப்படி இயற்கையாகவே இந்த கழிவு நீக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை நாளில், அதுவும் ஆடி அமாவாசையில் பார்த்தீங்கன்னா சூரியன் என்னக்கூடிய ஆத்மகாரகன் பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருக்குது. அதனால இந்த மாதமே அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க. அப்போ ஆத்மகாரகன சூரியன் இந்த இடத்துல பலம் குறைந்து இருக்கும் போது நம்மளுடைய முன்னோர்களுடைய பதிவுகள், அதாவது என்னன்னாக்கா முன்னோர்களுடைய இறந்ததனால ஏற்பட்ட தாக்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ரணம். அதனாலதான் அதுக்கு பேர் மாரணம் சொல்லுவாங்க. சாதாரண ரணம் மாரணம், ஊண்டுன்னு சொல்றது புண்ணு அப்படின்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கங்களேன். அது வந்து நம்மளுடைய ஒரு புண்ணு மாதிரி இல்ல ஊண்டு மாதிரி ஒரு தாக்கம் வந்து இருக்கும். அந்த தாக்கத்தை நாம சரி செய்யும் போதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு போக முடியும். ஏன்னா இப்ப ஒரு காலில் அடிபட்டு இருக்கு, உங்களால வேகமா ஓட முடியுமான்னு பாத்தீங்கன்னா ஓடவே முடியாது, நொண்டி நொண்டி தான் ஓடி ஆகணும். ஸோ அதே போலதான் உங்களுடைய மரபுல ஒரு தாக்கம் ஏற்பட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஏதோ ஒரு காரணங்களால முடக்கப்படும். இதுக்கு தான் நம்ம பித்ரு தோஷம் அந்த விஷயங்கள் சொல்றோம். பித்ரு தோஷம் என்னாவே அழுக்குன்னு அர்த்தம். தோஷம்னாவே, ஏன்னா இன்னைக்கு என்னவோ தோஷம்னாவே ஒரு பெரிய உலகத்துல கெட்ட வார்த்தை மாதிரி ஒரு நினைச்சுக்கிறது. தோஷம்னாவே அழுக்குன்னு நினைச்சுக்குங்க. அப்பனா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அப்போ பித்திருக்களால் ஏற்பட்ட அழுக்கு, ஒரு ஊண்டு, ஒரு புண்ணு, ஒரு தாக்கம், இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்ப அந்த தாக்கத்தை நாம சரி செய்வதற்கு ஒரு காலம் வேணும் இல்லையா. இப்ப இயற்கையே சரி செஞ்சுட்டு இருக்கோம், அதன் கூட சேர்ந்து நாமளும் சரி செஞ்சுக்கும் போது வேலை ஈஸி. அதாவது எப்படின்னா இருந்து மேட்ல இருந்து அப்படியே பள்ளத்தை நோக்கி நம்ம சைக்கிள் மெரிக்கவே வேணாம். சைக்கிள்ல போனீங்களாம் சரி, இல்ல சில பேர் நல்ல ஹில் ஸ்டேஷன் பண்ணுனா ஏறும் போது பாத்தீங்கன்னா வண்டி முக்கி 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 ஏறும். இறங்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க கீழே போட தேவையில்ல, அழகா அப்படியே வண்டி பாத்தீங்கன்னா பிக்கப் நல்லா ஃபாஸ்டா வரும். நம்ம வளைவுகளை மட்டும் சில கண்ட்ரோல் பண்ணி நம்ம திரும்பிக்கிட்டா போதும். அந்த இடத்துல நமக்கு ஃப்ளூயில் வந்து மிச்சம், நமக்கு வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்ல, வண்டியோட தேய்மானம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மிச்சம். அதே போலதான் இப்ப இந்த அமாவாசை அன்று இயற்கையே தன்னைத்தானே சுத்திகரித்துக்கும் தூய்மைப்படுத்திக்கும் சீர்படுத்திக்கக்கூடிய ஒரு நாள்ல நம்மளுடைய மரபை சீர்படுத்திக்கிட்ட ஈஸியான வேலை. அதனாலதான் குறிப்பா என்னன்னாக்கா இந்த அமாவாசை, தேய்பிரை அஷ்டமி, இந்த பௌர்ணமி, இந்த மாதிரி நாட்கள் எல்லாமே அந்த கழிவு நீக்கம் நடக்கும் போது நாமளும் அந்த இயற்கையோடு ஒன்றி அந்த கழிவுகளை, நம்மளோட மரபு கழிவுகளை, அந்த தாக்கத்தை சரி செய்யும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு விடிவெள்ளி இல்ல வெளிச்சம் என்பது ஏற்பட்டு நமக்கு வெற்றிக்கான பாதை வந்து இலகுவா மாறும்.
என்பதுதான் இதுல இருக்க விஷயம். அதனாலதான் நம்ம இந்த காலகட்டத்தில் குறிப்பா என்னன்னா ஆடி அமாவாசை, தை அமாவாசை இல்லாத மகாலயம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, புரட்டாசி வரக்கூடிய தேய்பிரையில பார்த்தீங்கன்னா மகாலயம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை சூரியன் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருப்பார், இல்லை சூரியன் வந்து தன்மைகள் வந்து செயல்பட முடியாத தன்மைகளில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நம்ம வந்து இந்த ஆத்ம சுத்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பித்ரு தோஷம், ஆத்ம சுத்தி, இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். ராகு கேது தோஷம், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம செய்ய முடியும். அதனால அந்த கழிவுகள் நம்ம கிட்ட இருந்து நீக்கப்படும் போது நமக்கு வந்து நம்மளுடைய பாதை, வெற்றிக்கான பாதை, வாழ்வில் மகிழ்ச்சிக்கான பாதை வந்து ஓப்பனிங் கிடைக்கும். ஏன்னா அழுக்கோடு நம்ம பயணிக்கும் போது அது சுமையாகும். சொல்லுவாங்களே, கர்மா மூட்டையை சுமந்துட்டு வந்திருக்கு, இங்க வந்து கர்மாவெல்லாம் கழிக்க வந்திருக்கோம், கர்மாவால தான் நம்ம லைஃப் நடக்குதுலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா கர்மானா என்னன்னு தெரியாம பல பேர் கர்மா பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. உலகத்தை வந்து மக்களை பயம்புறுத்துவது தான் இன்றைக்கு வந்து ஆன்மீகத்தோட பெரிய ஒரு வேலையாவே இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம போக விரும்பல, அது எந்த ஆன்மீகமா இருந்தாலும் சரி. ஸோ அதனால இங்க கர்மா எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சாதான் அது எப்படி நீக்கிறதுன்னு தெரியும். இங்க கர்மா எப்படி உருவாகும்னு சொல்லி கர்மா பத்தி பேசுறவங்கிட்ட கேட்டா அவங்க சொல்லக்கூடிய கதைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், வேற எங்கேயோ இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கர்மாக்கான கதைகளான்னா தெரியல. ஏன்னா கர்மா எப்படி உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சா அதை உங்களால இலகுவாக அதுல இருந்து வெளிவர முடியும், அதுல இருந்து விமோச்சனும் கிடைக்கும். ஏன்னா நம்ம கர்மாவை பத்தி நிறைய அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் பேசதான் போறோம். ஸோ கர்மாவை எப்படி குருமா பண்ணலாம் பேசதான் போறோம். ஏன்னா இங்க நம்ம ஆன்மீகத்துக்கு எதிராக இல்லை, ஆன்மீகத்தில் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு அப்படின்னா என்னன்னாக்கா நம்ம கண்ணை திறக்கிறது, அதுக்குதான் குருன்னு பேரு. இருளை நீக்குவர் தான் குரு. ஸோ அப்போ உங்களுடைய ஆன்மீகத்துல நம்ம சொல்லக்கூடிய இந்த டெர்மினாலஜிஸ் இருக்கு இல்லையா, கர்மா தோஷம், இதற்கான வந்து ஒரு விழிப்புணர்வு நம்ம கிடைக்கும் போது நம்ம இலகுவா அதுல இருந்து வெளிவரதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும், இல்லை நீங்களே உருவாக்கி. ஏன்னா இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னு தெரியாம தான் பிரச்சனைல இருந்து எப்படி வெளிவரதுன்னு தெரியாம மாட்டிட்டு நாம ஒரு நினைக்கிற பிரச்சனை. ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு வேற ஒரு டைரக்ஷன்ல பிரச்சனையை காமிச்சு விட்டுட்டு அப்பதான் வெளிவர முடியாம சிக்க விடுறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பெரிய பெரிய நபர்களுடைய வேலையா இருக்கு. ஸோ அதனால இப்ப நம்ம ஆடி மாசத்துக்குள்ள வருவோம். ஸோ அப்ப இந்த ஆடி மாதம் இந்த அமாவாசை தேதியில நீங்க இந்த விஷயங்களை செய்வதன் வழியாக உங்களுடைய மூதாதையர்களுடைய அந்த அதனால பாதிக்கப்பட்ட ரணம், அவங்களுடைய இழப்புனால ஏற்பட்ட உங்களுக்குள் ஏற்பட்ட ரணம், நல்லா இங்க புரிஞ்சுக்கணும், இங்க உங்களுக்குள் ஏற்பட்ட ரணம். ஏன்னா நீங்க சாப்பாடு கொடுத்ததுனால அவருக்கு பவர் வந்துரும்லாம் சொல்லுவாங்க. யாரும் இது வரையும் பவர் வந்து பார்த்தது இல்லை. ஏன்னா நிறைய சித்திர பாடல்கள சொல்லியிருக்காங்க, இறந்தவங்க வந்து மீண்டு வர போறது இல்லை. ஸோ அதுக்காக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இங்க நிறைய பயன் இல்லை அப்படின்றாங்க. ஆனா அவங்களே சித்தர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான தோஷங்களை நீக்குவதற்கான வழிவகைகளும் சொல்லியிருக்காங்க. அங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னாக்கா உங்களுக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவது உண்மையான பித்ருக்கள் தோஷம். ஏன்னா பித்ருன்னா உங்களோட மூதாதையர், மூதாதையர்களை பற்றிய கழிவு தாக்கம் அந்த ரணம் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த ரணத்தை ஆற்றுத்திட்டீங்கன்னா, அந்த புண்ணா இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பாரம்பரிய தன்மை என்பது பாதுகாக்கப்படும், செறிவூட்டப்படும். அப்படி இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் நீக்கப்பட்டு மேன்மைப்படுத்தப்படும். அதனாலதான் இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல சமையல்ல பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை செய்வாங்க. ஏன்னா அகத்திக்கீரை ஏன் செய்யறாங்க, இப்ப அதெல்லாம் நிறைய பேர் வழக்கத்துல இல்லவே இல்லை. அகத்திக்கீரையை ஏன் செய்யறாங்கன்னே தெரியாம, ஏன்னா அது அமாவாசை அப்பதான் செய்வாங்க. ஏன்னா அகத்துல இருக்க தீ, அந்த கழிவு, உடம்புல இருக்கக்கூடிய நெருப்பு. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை வந்து டெய்லியும் சாப்பிடணும் போல. ஏன்னா எல்லாரோட வயிற்றுலயும் அப்படி நெருப்பு இருக்கு. எல்லாமே ஸ்ட்ரெஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய நெருப்பு தான். அது அதனுடைய தன்மையை பொறுத்து தான் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மன இறுக்கம், ஜீரணம் ஆகிறது, ஆகாம போறது, இது எல்லாத்துக்கும் அதான் காரணம். ஸோ அந்த அகத்தில் இருக்கக்கூடிய தீயை சீராக்க விதத்தை பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை. அதனாலதான் பசுமாட்டு கொடுப்பாங்க. பசுமாட்டு அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா, ஏன்னா பசுமாடு வந்து சாப்பிடும் போது இது சாப்பிடணும் சாப்பிடலாம், அது கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அது உடம்பு வயிற்றுல பார்த்தீங்கன்னா கழிவு இருக்கும். அது அகத்திக்கீரை கொடுக்கும் போது என்னன்னாக்கா அது பேதி ஆயிடும். பேதி ஆகி ஃபுல்லாக அது வயிற்றுல இருக்கிறதுலாம் எல்லாம் வெளியே வந்துடும். அப்போ அதோடைய கழிவுகள் நீக்கிறதுக்கு நாம உதவி செய்யும் போது நமக்கு ஒரு நல்லது நடந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கும்ன்றதுனால தான் பசுமாட்டு அகத்திக்கீரை கொடுக்க சொல்லி பரிகாரம்லாம் இருக்கு.
ஸோ அதனால் இங்கே பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நுட்பமாக இருக்குது. நாம் என்னவோ பக்கத்து பசுமாட்டு அகத்திக்கீரை கொடுத்தா 10 லட்ச ரூபா பணம் வந்துடும், காசு சம்பாதிச்சிருவோம் அப்படின்லாம் நினப்பு இருக்கீங்க. அதெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு நமக்கு அதோட கழிவுகளை நீக்குவதற்கு நாம் உதவி செய்யும்போது அது கோமாதான் இல்லையா? அப்போ நம்மளுடைய ஆத்ம கழிவுகள், நம்மளுடைய உடல் கழிவுகள், நமக்கு ஏற்பட்ட பிணி தோஷங்களை நீக்குவதற்கு அதோட பிளெஸிங்ஸ் கிடைக்கும் போது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது நன்மையை கொடுக்கும், இல்லை நன்மையை செய்யும் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய ரகசியங்கள். ஸோ அதனால் இந்த அகத்திக்கீரையை வைத்து நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை அப்பவும் செய்யலாம். ஏன்னா டெய்லி அகத்திக்கீரையை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அகத்திக்கீரை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் ஒவ்வொரு அமாவாசை என்றும் நீங்கள் அகத்திக்கீரையை உங்கள் உணவோடு சேர்த்து இது பண்ணும்போது, சாப்பிடும் போது உங்களுடைய இந்த குரானிக் டிசீஸ் அப்படின்னு நீண்ட நாள் வியாதி, குறிப்பாக அந்த அல்சர், புரியுதுங்களா? அல்சர் வந்து வயிற்றெரிச்சல் சொல்லுவாங்கள்ல, அந்த வயிற்றெரிச்சல் எல்லாமே இங்கே சரியாக்கப்படும். இது மருத்துவம். ஏன்னா மருத்துவத்திற்குள்ள ஆன்மீகமும் இருக்குது, மாந்திரிகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளோ பெரிய, அவங்களாம் அறிவாளிகளாம் ஜீனியஸ், அறிவாளிக்கெல்லாம் பெரிய அறிவாளிங்க அவங்க. ஆனால் அந்த அதுக்கு என்ன விஷயம் இருக்குது நமக்கு சொல்லாமல் போயிட்டாங்க, நமக்கும் கேட்கல. அதனால் நம்ம இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு சின்ன தும்பலுக்கு டாக்டர்கிட்ட ஓடிடும். ஸோ அப்போ அதுக்கான காரணம் வந்து வேறு. ஸோ அதனால் இந்த அமாவாசை அன்றைக்கி அகத்திக்கீரையை நீங்கள் உணவில் சேர்த்து சமைக்கும் போது உங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய அகத்தில் இருக்க தீ வந்து சீராக்கப்படும், ஜீரணம் சரியாகும், அல்சர் சரியாகும், மன ரீதியான பிரச்சனைகள் சரியாகும், கோபம், வெறுப்பு, எரிச்சல், இந்த மாதிரியான குழந்தைகளை போட்டு அடிக்கிறது, இந்த ஆவேசமாக அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க. இது எல்லாமே சரியாகி மனம் என்பது ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். எப்போ யார் யார் மனதில் எல்லாமே அமைதியும் மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். ஏன்னா இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய இடம் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப அப்படியே அமைதியாக இருக்கும். அதனால தான் என்னென்னக்கு தியானம் பண்ணும்போது அமைதியை வந்து தேடிட்டு போகிறது. அமைதியே இருந்தாவே இறைத்தன்மையை அங்கே வந்து உள்ளே வந்துடும். நீங்கள் இறைவனை கூப்பிடவே வேணாம். அதுக்கு நிறைய நம்ம புராண கதைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதனால் இந்த ஆடி அமாவாசையை நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த உணர்வோடு நீங்கள் பூஜைகள் வந்து உங்களுடைய பூஜைகள் வந்து யார் யார் குலத்தில் என்னென்ன பூஜைகள் இருக்கோ அப்படி தான் நீங்கள் செய்யணும். ஏன்னா இன்றைக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க மாறிக்கிறாங்க. அப்படி செய்வதால் எந்த விஷயமும் மாறுமானா தெரியாது. ஆனால் உங்களோட குல வழக்கம்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு வழக்கம் இருக்கும். அந்த குலம் சார்ந்த விஷயத்தில் என்ன மாதிரி பூஜைகள் செய்தார்களோ அதன் பிரகாரம் நீங்கள் செய்யும் போது தான் அந்த கழிவுகள் முழுமையாக நீக்கப்படும். மக்கள் இதை தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கு. ஏன்னா குலதெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த சாமியாரும் இருக்க மாட்டாங்க. குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்து எந்த சாமியும் இருக்கு, நீங்கள் தான் சாமி, நீங்கள் தான் பூசாரின்ற மாதிரியே இருப்பாங்க. ஸோ அதே போல தான் இந்த பித்ருக்கள் தோஷம் நீங்கள், ஏன்னா உங்கள் குலம் சார்ந்தவங்க இல்லையா, அப்போ அவங்க தோஷத்தை நீக்குவதற்கு நீங்கள் மற்றவர்கள் உதவியை தேடலாம். ஆனால் உங்கள் குல வழக்கத்தின் பிரகாரம் செய்வது தான் முழுமையான பித்ரு தோஷம் நீங்குவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தும். நீங்க வேணும்னா உங்களுக்கு பித்ரு தோஷம் நீங்கிறவர்கிட்டயே நீங்க இதை கேட்கலாம். எந்த ஒரு இது தயக்கமும் படாது. நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களே இதை சொல்லுவாங்க. நாம கேட்கறது இல்லாதனால அவங்க யாரும் சொல்றது இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்துறது தான் உங்களுக்கு வேலையான அப்படிலாம் கிடையாது. நீங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை நீக்குபவர்கள் சொல்லுவாங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு இந்த பித்ரு தோஷம் பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் ரகசியத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு என்பது ஏற்பட்டிருக்கும். இதுக்கப்புறம் இதில் இருக்கிறது நம்பிக்கையா இல்லை மூட நம்பிக்கையா அப்படி என்பதை நீங்களே தீர்மானிச்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை உணர்ந்து செய்யும் போதுதான் அது நம்பிக்கையோட செய்யறது. அதுக்கு ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னு தெரியாமையே ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா அது பேர் தான் மூட நம்பிக்கை. மூடம் என்பது அறிவற்ற நம்பிக்கைக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இதன் மூலியமாக உங்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த புரிதலோட இந்த நிகழ்வை செஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க,
இந்த தகவலை உங்க நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்வையும் மகிழ்ச்சி, செல்வம், இன்பம் பெருக. நன்றி, வணக்கம்.